ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் இந்த வருஷம் துவங்கி 4 மாதங்கள் சமாதானமாக சந்தோஷமாக முடிய பண்ணியிருக்கிறார். இப்பொழுதும் ஒரு புது மாதத்திற்குள்ளாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. வேதத்தில் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு இங்கே நிலையான நகரம் நமக்கு இங்கே கிடையாதான். நம்ம எல்லாம் எத்தனை பேர் எனக்கு ஒரு வீடு வாசல் இருந்தால் போதும், எனக்கு அதை விட்டால் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்ருக்கோம். அது இருந்தால் போதும், எனக்கு இந்த பணம் இருந்தால் போதும், எனக்கு என்னை ஆதரிக்க ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி செட்டிலிங் ஃபார் லெஸ், குறைஞ்சதுக்கு இந்த டெம்பரரியான விஷயத்திற்கு எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கோமா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஏன் தெரியுமா, நம்ம வரப்போகிறதையே நம்ம நாடுகிறவர்களாக காணப்படணும். இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள். அதுதான் நமக்கு பெர்மனண்ட். இதெல்லாம் டெம்பரரி. இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை, இந்த பூமியில் நமக்கு கிடைக்கப்பட்டது எல்லாமே நிரந்தரமற்றது. ஆனால் நம்மளுடைய தேவ ராஜ்யமே நிரந்தரமானது. அதையே நாடி தேடுகிறவர்களா நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னு இந்த வசனம் சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். எப்போ செலுத்தணும்? எப்போதும் தேவனுக்கு செலுத்தணும். நம்ம அப்படி செலுத்துகிறவங்களா இருக்கிறோமா? இல்லை புலம்பி கொண்டு இருக்கிறோமா? நம்ம வாயை திறந்தா புலம்பல் வருதா, இல்லைனா ஸ்தோத்திர பலி வருதா? இன்னைக்கு நம்ம இருதயத்தை ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. என்னுடைய இருதயத்தில் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் என் வாயை திறக்கும் பொழுது ஆண்டவரே, என்னுடைய வாயை நான் ஸ்தோத்திர பலியினால் நிரப்புகிறேன் என்று ஒப்பு கொடுங்க. அப்பா, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் உண்மையை நம் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இன்னைக்கோ இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் உமக்கு தெரியும், உம்முடைய பாதத்தில் ஊற்றுகிறேன். இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிறேன்ப்பா. ஏன்னா நான் வரப்போகிறதையே நாடுகிற பிள்ளை, உமக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். அப்பா, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலையும் எல்லாரும் பாடல் தாளில் 1வது பாடலை நம்ம பாடப்போகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். இந்த நாளில் என்ன ஒரு கஷ்டத்தோட கலக்கத்தோடு வந்திருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் ஒரு விசை மறந்து விட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்போமா? உயர்த்தி இப்போ இதே சத்தத்தோட இந்த பாட்டை பாடலாம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன்.
என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோள் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோள் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் அவர் கைவிடவே இல்லை, அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன், அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே, சத்தமா பாடலாமா? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர்,
ஹல்லேலூயா. இந்த நேரத்துலையும் இரண்டாவது பாடல், கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு அப்படின்ற ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகள், எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்? கரம் தூக்கி காட்டுறீங்களா? எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார் இல்லையா? ஏன்னா அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது கூட நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு நல்ல காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு சுகம் கிடச்சிருச்சு, நான் ஜெபிச்ச காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு இந்த உலகத்துக்குரியதாகவும் இந்த பூமிக்குரியதும் நம்ம சரீரத்திற்கு ஏற்றதுமே நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட விண்ணப்பங்களோடு இன்றைக்கி சபையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் கட்டாயம் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆனால் இந்த பாடலை பாடும்பொழுது உங்கள் இருதயம் எப்படியா இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்துருக்கிறார். அதை நினைத்தவர்களா, என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நித்தியத்திற்கு ஏற்ற நன்மைகளை நினைத்து பாருங்க. ஒரு நிமிஷம் உங்கள் இருதயத்தில் யோசிங்க. எனக்கு இங்கே இருக்க எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா? ஆமென், மன்னிக்கப்பட்டிருக்கு. யார் நம்ம பாவங்களை மன்னிச்சிருக்கிறா? இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டிருக்கீங்களா? கழுவப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நித்திய வாழ்வு நமக்கு இருக்கா? யார் மூலமாக? நம்ம செய்த நன்மைகள்னாலையா? இல்லை, இயேசு கிறிஸ்துவினால நமக்கு நித்திய வாழ்வு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதை எண்ணினவர்களா? அப்படிப்பட்ட நித்தியத்திற்கேற்ற நன்மைகளை எண்ணி நம்ம சந்தோஷமாக இந்த பாடலையும் பாடுவோமா? கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. எது வந்த போதும் மாறாத இன்ப
வெறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே பசித்தாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழ்வோம். பசித்தாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நிற்போமா? அடுத்த பாடல், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இந்த நேரத்தில் நான் இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் சொல்லலாம், எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, லைஃப்பில் எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை, நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எனக்கு சித்தம் வைத்திருக்கிறாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அந்த கேள்வியோடே நீங்கள் பல வருஷங்கள் உங்கள் வாழ்நாளில் பல நாட்களை கூட நீங்கள் கழித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கி என்ன குழப்பம் இருந்தாலும் சரி, என்ன கவலை இருந்தாலும் சரி, என்ன கேள்விகள் இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் யார் மேலே வைக்கணும்? இயேசு கிறிஸ்து மேலே வைத்து விடணும். ஏன்னா அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் ஒரு சில காரியங்களை நினைக்கிறேன், ஆனால் சரியாக தப்பான்னு சொல்கிறதுக்கு கூட அதை சீர்படுத்தி என்னை நடத்துறதுக்கு கூட ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எனக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு பயத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் அந்த பயம், அந்த கவலை, அந்த கலக்கம் எல்லாவற்றையும், நான் எடுத்த டெசிஷன் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மேலே வைக்க சொல்கிறார். கர்த்தர் மேலே அதை எல்லாவற்றையும் வைத்து விட்டு நம்ம ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய கவலைகள் இந்த நேரத்தில் ஒரு விசையாக நம்ம கண்களை மூடுவோம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய கவலைகள், எனக்குள்ளே இருக்கிற கேள்வி, பயம், திகில் எல்லாவற்றையும் உங்கள் மேலே நான் இறக்கி வைக்கிறேன்ப்பா. இப்போ என் கவலையெல்லாம் உங்ககிட்ட வந்துருச்சு. இப்போ என் இருதய வாஞ்சையெல்லாம் நான் உங்கள் கூடவே இருக்கணும் ஆண்டவரே. எப்படி நித்தியத்தில் உம்மோடு கூட நான் இருப்பேனோ, இந்த பரலோக வாழ்க்கையை இந்த பூமியிலையும் நான் உணர வேணும், இந்த பூமியிலையும் நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. அது எப்படி ஆகும்? கர்த்தருடைய பிரசன்னத்தினால. கர்த்தருடைய நீங்கள் ஒரு கூரை வீட்டில் இருக்கலாம், இல்லை மேலே ஒரு ஷெல்டர், ஒரு ரூஃப் கூட இல்லாத ஒரு இடத்துல கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளும். அவருடைய செட்டையின் நிழலில் நம்மளை தங்கி இருக்க பண்ணுவார். இந்த நேரத்தில் அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணரணும்னு சொன்னால் ஒரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் ஒளித்து கொள்ளணும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தினால என்னை மூடிக்கொள்ளுங்கன்னு அவரோடு இருக்கிறத நீங்கள் வாஞ்சிக்கணும்.
அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசனம் நம்ம நிரப்பும். இந்த பாடலை பாடும் பொழுதும் எல்லாரும் நான் உங்களோட இருதயத்தை திறந்த ஆண்டவரே என் இருதயம் திறந்திருக்கு, எனக்குள்ளே வாங்கன்னு ஒரு ஜெபத்தோட உங்கள் இருதயத்தில் இருந்து கவலையெல்லாம் இப்போ ஆண்டவர் மேலே போயிடுச்சு. இப்போ இருதயத்துக்குள்ளே தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா உங்கள் பிரசனத்துக்குள்ளே என்னை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறது தான் என்னோடய வாஞ்சை, உங்கள் சித்தம் செய்கிறது தான் என்னோடய விருப்பம் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த பாடலை பாடும் பொழுதும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, விசுவாசத்தோடு எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே, மன்னிப்பது வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகின்றீர். உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இசையா உம்மைத்தானே
இதயத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அதிகாலை தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம் அன்பொன்றே போதுமையா உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். சித்தம் போல் என்ன என்றும் தற்பரனே நீ நடத்தும் உம் சித்தம் போல் என்ன என்றும் தற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண
சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பிரயாணி மூடனை போல் வழி தவறி நடந்திடவே. வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறி நடந்திடவே. வழிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். வழிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அரியான் மீது ஜொலித்திடட்டும். அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அரியான் மீது ஜொலித்திடட்டும். இரவு பகல் உடனென்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்துலையும் உங்களுடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளுகிறதற்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் நிரப்பப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துலையும் எல்லாரும் இந்த உலக காரியங்களை கொஞ்ச நேரம் மறந்து விட்டு தேவ பிரசன்னத்திற்கு நேராய், இந்த நேரத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நமக்கு நிழலாய், நம்மளுக்கு ஒரு ஷேடா நம்ம கூடவே இருக்கிறார். இந்த நேரத்துலையும் அவருடைய பிரசன்னத்தை உணர்வோமாக. அப்பா, இன்னும் உம்மை அறியணும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் உங்களை கிட்டி சேரணும் ஆண்டவரே. அப்பா, உங்கள் பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் இந்த இடத்துல உணர செய்யுங்க ராஜா. உலகத்தில் ஒரு பெரிய ஆள் நம்ம கூட இருக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு பலசாலியாக நம்ம ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் தகப்பனோடு இருக்கும் பொழுது அந்த பிள்ளை நல்ல தைரியமாக அது நல்ல பலசாலியாக அதை செயல்படும். ஏன்னா அம்மா அப்பா என் கூட இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு தேவாதி தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் தாயின் கருவில் உருவாக்கி பேர் சொல்லி அழைத்தவர், அவருடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டவர் இன்னைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கும் சாத்தான் சில பேரை கட்டி வைத்திருக்கிறத நான் இந்த இடத்துல பார்க்குறேன். இல்லை, நான் இன்னும் பாவி இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் கிட்டி சேர சேர நீங்கள் பின்னாடி போகிறீங்க, பின்வாங்கி போகிறீங்க. ஏன்னா உங்கள் இருதயத்தில் நான்லாம் பெரிய பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே, என்னையெல்லாம் பார்க்குறதற்கு கூட நான் தகுதி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுடைய இருதயத்தில் எழும்புகிற எண்ணத்தினால நீங்கள் பின்வாங்கி போகிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் முன்னாடி உங்களை நோக்கி உங்களை கிட்டி சேர்ந்து கொண்டே வருகிறார். அவர் உங்களை அனைத்து உங்களை பிள்ளையாய், உங்களுடைய ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி அரவணைப்பாங்களோ அது போல உங்களை கட்டி முத்தம் செய்து, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னை போல பரிசுத்தமாக இருக்கிறாய் என்று உங்களை அவர் தழுவ அவர் கிட்டி சேர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் உங்கள் இருதயத்தில் வருகிற அந்த பொல்லாத எண்ணங்கள், பழைய பாவங்கள் உங்களை அவரை விட்டு தூரம் கொண்டு போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். ஆண்டவரே, இல்லைப்பா, என்னுடைய பாவத்தெல்லாம் நீங்கள் மன்னிச்சுட்டீங்க. ஆண்டவருக்கு வேண்டியதெல்லாம் அந்த ஒரு விசுவாசம்.
என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதை மன்னித்து விட்டார். என்னுடைய பாவ கரையை அகற்றி விட்டார். இன்னைக்கு என்னை அவர் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம செய்த நற்காரியங்கள் இல்லவே இல்லை. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ரத்தம், அது நம்மை சுத்திகரித்திருக்கிறது. இன்னைக்கு அந்த ஒரு விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட பிரசன்னத்தினால ஆண்டவரே நீங்கள் எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க என்று இந்த நேரத்தில் ஒரு குட்டி ஜெபத்தை செய்வீங்களா? இன்னும் உம்மை அறியணுமே. இந்த சரணத்தை பாடும்பொழுது ஒப்பு கொடுங்க. தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படுவீர்களாக. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். தேங்க்யூ ஃபாதர். அப்பா, இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்படுறோம். நிறைய பேர் இந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்படுறீங்க. அந்த அன்பு உங்கள் இருதயத்தை தொடுக்கிறத நீங்கள் உணர முடியும். அப்பா நன்றி ராஜா. தேவ பிரசன்னத்தின் அற்புதங்களை, தேவ பிரசன்னத்தின் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். உங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருந்தா போதும். தேவனுடைய வல்லமை உங்களோடு கூட இருந்தா போதும். அவர் அற்புதங்கள், வழி திறக்காத இடங்கள்ல வழி பிறக்கும். திறக்காத கடல் போல, செங்கடல் போல உங்க வழியை மறித்து கொண்டு இருக்குமானால் இதுக்கெல்லாம் ஒரு அற்புதம் இருந்தால் தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லியிருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு தேவ பிரசன்னம் அந்த அற்புதத்தை செய்கிறது. மனுஷர்களால் கூடாதது என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. அப்பா நன்றி, நன்றி ராஜா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மளை மூடிக்கொள்ளணும். அவருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்கணும். அது மாத்திரம்தான். அதே போல் நம்மளுடைய வாய்களை திறந்து தேவனை துதித்து கொண்டு இருக்கணும். நம்ம துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், எரிகோ மதில் இடிந்ததை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்ய சொன்ன காரியம் ஒரு மாதிரி மக்களுக்கு பார்த்தா முட்டாள்தனமாக தான் இருக்கும். அவ்வளோ பெரிய மதில், அதை 6 நாளைக்கு ஒரு தடவை சுற்றி வா, ஒரு டைம் அதை சுற்றி ஒரு வாக்கிங் போயிட்டு வான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. முட்டாள்தனமாக இருக்கும். நடந்தால் எப்படி மதில் இடியும் அப்படின்னு முட்டாள்தனமாக தான் இருந்திருக்கும். அடுத்தது சொல்கிறாரு, 7ஆவது நாள் 7 முறை சுற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, 6 முறைன்னு சுற்றிருப்பாங்க. வேடிக்கையாக இருந்திருக்கும். ஆனால் அதை செய்தார்கள். 7ஆவது முறை அந்த மதில் இடிந்து விழுந்தது. அவங்க அந்த பட்டணத்தை கைப்பற்றினாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மக்கிட்ட பெரிய காரியங்களெல்லாம் செய்ய சொல்லலை, சின்ன சின்ன காரியங்கள். அதிகாலமே என்னை தேடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை துதி, உன்னுடைய துதியின் சத்தத்தை எழுப்பு, இன்னும் புலம்பிகிட்டே இருக்காத, நான் உன்னை விசாரிக்கிறேன், உன் கவலையெல்லாம் ஏன் மேலே வச்சுடு.
வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துட்டு இருந்தா என் பாதத்தில் இறக்கி வச்சிரு, என் இலைப்பாறுதலை எடுத்துக்கோ. சின்ன சின்ன காரியங்கள், வாயில துதி சத்தம் எழும்பட்டும், புலம்பல் சத்தம் அல்ல, துதியின் சத்தம் எழும்பட்டும். சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஆனால் நம்ம அதை செய்யாமல் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சபையில் இருக்க நிறையா பேருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறதுக்கு அழைத்திருக்கிறாருன்றது தெரியும், நல்லா தெரியும். ஆனால் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அதுக்கு கூட நம்ம சப்மிட் பண்ணாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்துகிட்ருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு மனம் திரும்பு, இந்த நாளில் மனம் திரும்பு, இந்த நாளில் மனம் திரும்பு, நான் சொன்னதை செய். அது வேடிக்கையாக இருக்கலாம், அது மற்றவர்களுக்கு முட்டாள்தனமாக காணப்படலாம். ஆனால் அந்த காரியத்தை எனக்கு கீழ்ப்படிந்து செய். உனக்கான அற்புதம், உனக்கான அதிசயம் அதில் தான் இருக்குது. அந்த கீழ்ப்படிதல், அது சின்ன விஷயத்தில் கீழ்ப்படுகிறதுல தான் நமக்கான பெரிய அற்புதம் காத்துட்ருக்கு. இன்றைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படிவோமா? நம்ம வீட்டில் ஜெப சத்தத்தோடு ஆண்டவர் துதி சத்தத்தையும் எழும்ப சொல்கிறார். ஒரு பாடலாவது தினமும் பாடி என்னை துதிங்க. இன்றைக்கி துதிக்க துதிக்க சாத்தான் ஓடி போவான். இன்னும் நம்ம துதி சத்தம் எழும்ப எழும்ப நம்மளை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படும். அதுக்காக நீங்கள் சொல்லலாம், நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், இந்த காரியத்தில் ஒரு மாறுதலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் துதியை எதிர்பார்க்கிறார். ஆமாம், உங்கள் நிலைமை ரொம்ப கஷ்டமானது தான், ஆனால் தேவன் அந்த இடத்துல ஒரு துதி சத்தத்தை எதிர்பார்க்கிறார். துதித்து பாருங்க, நிச்சயமாய் அந்த இடத்துல இருந்து ஒரு விடுதலை நீங்கள் காணுவீங்க. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன். அவர் கல்லறையையும் திறந்து அவர் எழுப்புகிற தேவன். இன்னைக்கு உங்களுக்கு செத்த நிலைமையில் காணப்படுகிற எல்லாவற்றையும் அவரால் எழுப்பக்கூடும். நம்ம சத்தத்தை துதியின் சத்தத்தை உயர்த்துவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழும்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும்,
தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மறுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரிடத்துல வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் தாமதம் எவ்வளோனா வெகு காலம், நெடுங்காலம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையும் வெறுமையாய் என்னிடத்துல திரும்பாது. நான் சொன்னவற்ற அந்த காரியத்தை அது செய்துட்டு தான் வரும். இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் என்னிடத்துல இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை என்னிடத்துல இருக்குது, ஆனால் அது நடக்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, எந்த ஒரு அடையாளமுமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் இருதயத்தில் இழைக்க பண்ணப்பட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் வாக்கு மாறாத தேவன். நான் போய் சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது. மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறந்துடுவான், இல்லை மாற்றி பேசிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அவர் வாக்குரைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவன். இந்த நேரத்தில் அவர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு மனிதன் விசாரித்தாவே அது நமக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. ஆனால் மனிதன் விசாரித்துட்டு ஏதோ சில காரியத்தை சொல்லிட்டு போயிடுவான், அது உனக்கு மன ஆறுதலாக இருக்குது. ஆனால் உன்னை விசாரிக்கிற தேவன் விசாரித்து விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் வல்லமை உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன். உன்னுடைய காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவன். நீ அவர்
வேதத்தில் அநேகரை அவர் விசாரித்திருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அதிகாலை வேளையில் தேடிக்கொண்டு போனதான மரியாளை பார்த்து அவர் கேட்குறாரு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், எதற்காக கண்ணீர் சிந்துகிறாய்ன்னு அவர் அதிகாலை வேளையில் விசாரிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரை காணவில்லை என்று நீ அநேக நேரம் நீ உனக்குள்ளாக தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய கண்ணீருக்கு பதில் இல்லையா என்று அநேக கேள்விக்குறியோடு இந்த இடத்துல நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரை கண்டு விசாரித்து விட்டு அவர் போகிற தேவன் அல்ல, அதற்கு உடனே உனக்கு அதிலிருந்து விடுதலை தருகிற தேவன். அன்னாளுடைய கண்ணீரை கண்டார். அன்னாள் கேட்டது 1, ஆனால் அவர் கொடுத்தது 5. அன்பு தேவனுடைய பிள்ளையே, விசாரித்த தேவன் அப்படியே விட்டு போகல. ஆகாரை விசாரித்த தேவன் ஆகாருடைய கண்ணீரை கண்டார். அந்த பேர்சபா வனாந்திரத்தில் யாரும் ஆகாரை விசாரிப்பதற்கு கிடையாது. ஆனாலும் தன்னந்தனியான ஒரு ஸ்திரியை அவர் விசாரிக்கிறார். அவளுடைய கண்ணீரை கண்டு அவளை விசாரிக்கிறார். ஆகாரை ஏன் அழுகிறாய், எதற்காக அழுகிறாய்? ஆகாருக்காக வனாந்தரத்திலே ஒரு துறவே உண்டு பண்ணினார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வல்லமை உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன், உன்னை விசாரிக்கிற தேவன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்யக்கூடிய தேவன் என்பதை நீ நன்றாக அறிந்து கொள். ஷாடா ராபா லொய் ஷாடா ராபா ஷிகாரா ராபா லொய் ஷாடா ராபா டாடா ராபா லொய் ஷாடா ராபா. மரிக்கும் தருவாயில் இருந்ததான எசேக்கியாவினுடைய கண்ணீரை தேவன் கண்டார். நீ மரிக்க போவீர் என்று சொன்னதான எசேக்கியா அழுகிறான், கண்ணீர் விடுகிறான். ஆனால் அவனுடைய கண்ணீரை கண்ட தேவன் அவனுடைய வியாதியை எல்லாம் மாற்றி போட்டு, பலவீனத்தை எல்லாம் மாற்றி போட்டு 15 வருடத்தை கூட்டி தந்தார். இந்த கால வேளையில் உன்னுடைய வியாதியின் நிமித்தமாக நீ வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்து கொண்டு இருக்கிறாயா? எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்குது, என்னுடைய பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார்கள்? எனக்கும் இப்படிப்பட்ட வியாதி வந்துருச்சுன்னா நான் எப்படி பிள்ளைகளை யார் விசாரிப்பார்கள், யார் பார்த்து கொள்வார்கள் என்று கவலையோடு காத்து கொண்டிருக்கதான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய ஆயுசு நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. அவர் கூட்டி தருகிற தேவனாக இருக்கிறார். ஷாடா ராபா லொய் ஷாடா ராபா. கண்ணீரை கண்ட தேவன் எசேக்கியாவுக்கு 15 வருடத்தை அவர் கூட்டி தந்தார். இந்த கால வேளையில் வியாதி நிமித்தம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா? தேவையின் நிமித்தம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா? நிந்தைகள் அவமானங்களின் நிமித்தம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா? எதற்காக, என்ன தேவைகள் ஒன்றுமே இல்லையே என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா? அதையெல்லாம் பூர்த்தி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஷாடா ராபா லொய் ஷாடா ராபா. சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. எனக்கு ஒரு விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். அவர் காலைதோறும் விசாரிக்கிறார். காலைதோறும் விசாரித்து என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார் என்றதான அந்த ஒரு விசுவாச கண்களோடு நீ காணப்படு. ஷாடா ராபா லொய் ஷாடா ராபா. அன்று பர்த்திமேயு குருடனே யாருமே விசாரிக்கல. அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் போணுச்சு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். ஆனால் அவனை அமைதியாக இருக்க சொல்லி தான் எல்லாம் அதட்டுனாங்களே ஒழிய ஒருத்தரும் அவனை விசாரிக்கவில்லை. ஆனாலும் தனி நபரை அவர் விசாரிக்கிறார். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கூப்பிட்டதான ஒருவனை அவர் விசாரிக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாரு. ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று அவன் கேட்குறான். அவனுடைய தேவைகளை அவர் சந்தித்தார். பிறவி குருடனுடைய கண்களை அவர் அப்பொழுதே திறந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை விசாரிக்கிற தேவன் விசாரித்து விட்டு போகிற தேவன் அல்ல, அதிலிருந்து விடுதலை தருகிற தேவன், அதனுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன். அவர் அதிசயமான தேவன், அற்புதங்களின் தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் நீ எந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்படாத. அந்த அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள்.